Hi, NCRT, Grade 11, Chapter 3, Chemical Classification of Elements, book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.32. Predict the formula of the stable binary compounds that would be formed by the combination of the following pair of elements அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட்டு லித்தியம் அண்ட் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. ஸோ லித்தியம் நமக்கு தெரியும் என்ன குரூப்பு, லித்தியம் இஸ் 1s குரூப். ஸோ அதோடைய ஆக்சிடேஷன் என்ன வரும், லித்தியம் ப்ளஸ்ஸு. இதே வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக்ல வரக்கூடியது. அண்ட் இதோடைய வேலன்சி நமக்கு என்ன வரும்னா 2 வரும். அப்போ ஆக்சிஜன் வில் ஃபார்ம் 2-. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இட் வில் ஃபார்ம் Li2O, லித்தியம் ஆக்சைடு. அடுத்து பாருங்க பி, மெக்னீசியம் அண்ட் நைட்ரஜன். ஸோ Mg அண்ட் N. ஸோ எம்ஜியோடைய வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 2s எலமெண்ட். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு? Mg2+ ஃபார்ம் பண்ணும். அண்ட் நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக்கு. ஸோ P3 கான்ஃபிகரேஷன் வரக்கூடியது. அப்போ நைட்ரஜன் என்ன பண்ணும்? 3- ஃபார்ம் பண்ணும். 2p3 லாஸ்ட்டில் 3-. அப்போ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இட் வில் ஃபார்ம் Mg. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ நான் Mg3N2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க சி, அலுமினியம் அண்ட் அயோடின். அண்ட் ஏஎலுடைய வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல், அலுமினியம் அண்ட் அயோடின் கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் அண்டு அயோடின். ஸோ அலுமினியத்துக்கு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்வேஸ் இட் ஃபார்ம் 3+. அண்ட் அயோடின் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் -1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இட் வில் ஃபார்ம் AlI3 அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க டி, சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். ஸோ Si அண்ட் ஆக்சிஜன். சிலிக்கான் வேலன்சி 4 அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து 2. அப்போ இது +4, இது -2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் Si2O4, which is in a simplification it will form SiO2. அப்போனது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? SiO2 ஃபார்ம் பண்ணும். அடுத்து பாருங்க பாஸ்பரஸ் அண்ட் ஃப்ளூரின். அப்போ பாஸ்பரஸ் அண்ட் ஃப்ளூரின். ஸோ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டேட் இருக்குது. +3 வரும், +5 வரும். ஃப்ளூரினுக்கு -1. ஸோ இட் வில் ஃபார்ம் PF3 அண்டு PF5 அப்படின்ற 2 காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இது நைட்ரஜன் ஃபேமிலி தான், ரைட்டா? ஸோ அப்போ PF3 அண்டு PF5. அடுத்து பாருங்க F பிளாக். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு 3, 4ன்னு போகிறீங்கன்னா இந்த கொஸ்டின் எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னா வேலன்சி அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பீரியடில் ஒரு ஃபேமிலிக்கு பர்டிகுலர் ஆக்சிடேஷன் நம்பர் தான் வரும், சரியா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கெமிக்கல் பீரியாடிசிட்டியில் படிப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம் தான் இது. இப்போ எஃப் பாருங்கள், எலமெண்ட் 71 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாந்தனம். ஸோ அப்போ லாந்தனம் அண்ட் ஃப்ளூரின் F-. ஸோ லாந்தனாய்ட்ஸுக்கு காமன் ஆக்சிடேஷன் 3+. இதையும் நடத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இட் வில் ஃபார்ம் லாந்தனம் ஃப்ளூரைடு, LaF3 ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் அது நமக்கு ஸ்டேபிளான காம்பவுண்ட்ஸ், ரைட்? எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக அந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.